அப்படியா? சரி ஆகட்டும். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி. ஐயோ அது எனக்கு வேணாம். அது வரைக்கும் சரி அது நிறைய போடுங்க. ஆமா ஆமா எங்க இருக்கு? ஐயோ அது வேணாம் குளிப்பா. சாப்பாடு மிகவும் அருமையாகவும் சுவையாகவும் இருந்தது. அப்படியா? இதை போன்ற அருமையான உணவை இதுநாள் வரையிலும் நான் வெளிநாட்டில் படித்தேனே, அங்கு கூட நான் புசித்ததே கிடையாது. உங்களுக்காக ஒவ்வொரு பொருளையும் பார்த்து 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 பக்குவமா சமைச்சேன். உண்மையிலே என்னை ஈண்டெடுத்த தாய் இருந்தால் கூட இப்படிப்பட்ட அறுசுவையான உணவை செய்து கொடுத்திருப்பார்களா என்று அப்படியே என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று. ஆஹா, எனது தாயை விட அவர்களை விட மேலாக நீங்க அருமையாக சமைத்து எனக்கு நல்ல முறையில் உணவு அளித்தீங்க. அப்படியே? ஆமா அண்ணி, என்ன தெரியுமா, உண்ட மயக்கும் தொண்டருக்கும் உண்டு என்பார்கள் சொல்லுவாங்கப்பா. உண்மைதான்ப்பா. ஆமா, நீங்க வேணாம் வேணாம்னு சொல்லும் போது சாப்பிடுங்க மைச்சனா சாப்பிடுங்க மைச்சனான் நிறைய வச்சுக்கிட்டே இருந்தீங்களா? அது வேணான்னு சொன்ன அவனுடைய மனமாகப்பட்டது வருத்தப்படும் என்று நினைத்து அதை நான் சரி என்ன செய்வது என்று புரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அதிகமாக சாப்பிட்டதால எனக்கு தூக்கமா வரும். தூக்கம் வருதா? நல்லா தானே சாப்பிட்டீங்க. ஆமா, சவுண்டா தான் பேசுங்களேன். நல்லா தானே பேசுறேன். அப்படி பேசுங்க. எங்க படுத்துனதுங்க பாருங்க. எங்கயா? இங்க படுத்துனதுங்க பாருங்க. ஆமா, வேற எங்க? இந்த டைல்ஸ்ல படுத்துன தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, சிலு 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 சிலுன்னு வந்துரும். சில்லுன்னு காத்து வரும், அப்பதான் நல்லா தூக்கம் வரும். அதெல்லாம் வேண்டாம். அண்ணி மடி மேல தலை வைத்து கண்டுருங்க. அண்ணி மடி மேல இத பாருப்பா. என்னதான் பேசுவீங்க அப்படியா? ஐயா ஏன் போறோம்னா அப்படியே போகணும். இத பாருப்பா. அண்ணி என்பவள் பெற்றெடுத்த தாய்க்கு சமம். ஆமா, குழந்தைனார் என்று பெற்றெடுத்த பிள்ளைக்கு சமம். உங்களை நான் என் பிள்ளையா பாக்குறேன், நீங்க என் அம்மாவா தானே பாக்குறீங்க. ஆமா மண்ணி. அப்படின்னா அம்மா மடி மேல புள்ள கால வச்சு படுத்து யாராவது தப்பு சொல்லுவாங்களா? யாருமே தப்பு சொல்ல மாட்டாங்க. அதனால படுத்து தூங்குங்க. நான் வேண்டாம் என்று வருகின்றேன். பிடிவாதமாக நீங்கள் படுத்தி ஆகவே நின்று. ஆமாப்பா. சரி, உங்களுடைய விருப்பப்படியே அடக்க பத்துக்குவா பத்துக்கா. அண்ணி மடி மேலண்ணா மேலே கூட ஏறி படுத்துக்கா. ஒன்றும் சொல்லாத. இழுத்து போடுங்க. புரியல. சேலையை கொஞ்சம் சரி படுக்கட்டுமா? படுப்பேன். இல்ல நம்பி படுக்கலாமா? அம்மாப்பா. அப்படியா? அம்மா. சரி அம்மா, சரி நான் படுக்கிறேன். ஆமா அடி படுக்க சுகமா தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு உறக்கம் வரவில்லையே. உறக்கம் வர வேண்டும் என்றால் ஒரு தாலாட்டு பாடு. எனக்கு தாலாட்டுலாம் தெரியாது. தான் தெரியும். அப்படின்னா தலையை கோதிக்கிட்டே இருக்குங்க. நீங்க அப்படியே கண்ணு மூடிட்டு தூங்கிடுவீங்களா? அப்படியா? சரியா? சரி அண்ணி, சரி உன் விருப்பப்படியா. அடப்பாவி படுத்தோட தூங்கி போட்டானே. கேட்டா ஒரு வார்த்தை பேசுவான். மனசுல இருக்குது என்னன்னு கேட்டுப்போம். நம்ம மனசுல இருந்து நம்ம பகிர்ந்துக்கலாம். எத்தனை நாளைக்கு தாய் மனனா கூட குப்பை கொட்டுறது. இவனையும் கொஞ்சம் அசைக்கு பார்க்கலான்னு பார்த்தேன். வருத்தம் தூங்க. சரி சரி, ஆசை யாரை விட்டுச்சு?
ஒரு முத்தம் தான் கொடுத்து பார்க்கலாம். முத்தம் கொடுத்தா நாம அப்படி சொத்தா குறைஞ்சிட்டு போகுது. யாரு அவர் நம்ம கொடுங்கனாரு முத்தம் கொடுக்கலாம். ஏந்து அடிச்சிருவாங்க. கொஞ்சம் பயமா இருக்கு. அடிச்சா வாங்கிக்க வேண்டியதான். எங்க போறான், எங்க வர போறான்? ஒரே ஒரு முத்தம் தானே கொடுத்து பார்க்கலாம். ஐயா ஐயா என்னப்பா? இல்ல ஏதோ ஒரு கனவு கண்டோம். கனவு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பாடுவா. அப்படியா? சரி ஆகட்டும். என்னாடி அம்மா கண்ணு சிமிட்டாம பாக்குறீங்களா? அப்படியே ஊர் வளர்த்த முத்து முத்தே பார்த்து கிடையாதா? புதுசா பாக்குறான் போலுக்குது அம்மா. கொடுக்குறாளா இல்லையான்னு எனக்கு வெக்கமாக்குது. நான் மூடிக்கினேன் கூத்துக்கிறேன் அம்மா. செய்வீங்க ஏம்மா போம்மா. என்ன இது? ஆமா, எனக்கு ஒண்ணும் புரியல. மொத்தமா அண்ணே நான் எங்கப்பா மொத்தம் எனக்கு கெட்ட கனவு எதனா கண்டிருப்பா? ஊர் உலகத்து கேட்டு பாரு, மக்கள் சின்ன பசங்க கேட்டு பாரு. யாருன்னா சொல்ல பாப்போம். இல்ல உறக்கத்தில் தாங்கள் எனக்கு கொடுத்தது கனவா? ஆமா குட்டியே படுத்துக்கலாம். எதுக்கு படுத்துக்கலாம். திரும்பவா? கனவு தானே அது. கனவு கண்டது நம்ம பயப்படுவாங்க. உன் மடி மீது படுத்தா கெட்ட கனவா வந்துகிட்டே இருக்கு. நான் சொன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கும் பாப்பா. சரி சரி, இனிமே கனவு வராது. கனவு வராது. ஒரு முத்தம் தான் கொடுத்தா அப்படி இப்படி சிரித்துக்கிறாண்டி அம்மா. அவன் பூட்டி வச்ச வீட்டுக்குள்ள போர்த்தம் தெரியல, வரத்தும் தெரியல, சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டு சந்திர பண்ணாம வந்து உட்காந்துக்கிறான். பல்ல காட்டுறது பார்த்தா என்னவோ எங்க அடிக்குது. சரி சரி, மறுபடியும் ஒரு முத்தம் தான் கொடுத்து பார்ப்போம். அதை நினைத்தால் எனக்கு வெட்கமாக இருக்கின்றது, வேதனையாக இருக்கின்றது. அண்ணே, எனது அண்ணாவிற்கு கொடுக்க வேண்டிய முத்தத்தை எனக்கு கொடுக்க. எவ்வளவு நாளைக்கு தான் அவனுக்கே கொடுக்குறது? அப்படி என்றால் நீ கொஞ்ச நாளைக்கு கொடுவா. நானா? அண்ணே, நீங்க என்ன உரைத்தீர்கள்? அண்ணி என்பவர்கள் அன்னைக்கு சமம் என்று உரைத்தீர்கள். உன்னை நான் பெற்றெடுத்த தாயாக மதித்தேனே தவிர என்னுடைய மனதில் வேறு எந்த நினைப்பும் கிடையாது. அடையாடுறாமே உன்னை முந்திடாம இருந்த 300 நாள் சுமந்து முக்கிட்டு கத்தின கதறி கண்ணி கொடுத்து பெத்து போட்டா நீ வளர்ந்துட்டு 5,000 பேர் இழுத்து போட்டாங்க போதுக்குமே. அம்மா மாதிரி அம்மா மாதிரி அம்மா கமலா சுத்து ஓரத்தை போட்டு வாங்கி முத்தத்தை கொடு. என்னால முடியாது குட்டிய இந்த பாரு, என்ன போல அணிலாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. அண்ணி, உங்களை எவ்வளவு உயர்வா நினைச்சிருக்க தெரியுமா? எவ்வளவு கீழ்த்தரமா நடப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவில்லை. மாதிரி நான் கிடைக்கும் போது அனுபவம் வச்சுக்கிட்டா ஏன் இருக்கிறானுங்க பாரு. அப்படி போனா ஒதிரியா எடுத்துருவானுங்க அவனுங்களாம். அங்கே போய் முடியுமா முடியாதா? என்னால எஸ் சார் நோ. எஸ் சார் நோ.
என் அண்ணனுடைய மனைவி எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தேன். ஆனால் இவ்வளவு கீழ்த்தரமாக நடப்பாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சே, 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 சே. நீ ஒரு பெண்ணா? ஆ? என் அண்ணா இருக்கிற நேரத்தில் நல்லபடி உலகமாடா நடிப்புடா அப்பா. இந்த நடிப்பு எங்கடி அம்மா? அடே அப்பா சாமி, எங்க அம்மா உனக்கு ஒரு புண்ணியம். எங்க அம்மா ஒலிம்பியா கிட்ட கத்துக்கணும். மேதா இங்க பாரு, நீ நினைப்பது வந்து என்ன நடக்க முடியாது. அண்ணி, முடியாது. என்ன பண்ண முடியாது? முடியாது. முன்னால என்ன பண்ண முடியும்? அண்ணி, நீங்க நினைப்பது ஒரு காலம் நிறைவேறாது. எட்டாத பழத்திற்கு கொட்டாவி விளைஞ்சு தெரியவில்லையா? அது ஒரு காலம் உடைய கரங்களுக்கு கிட்டவே கிட்டாது. தெரியவில்லை? புரியல. அண்ணி, கோடையில் ஒரு நாள்